ஆஸ் கட்டி வலிய கூட்டும்னு நினைச்சேன். ஆனா இப்படி பண்ணா மூட்டு வலி நம் அன்றாட வாழ்க்கையை எவ்வளவு பாதிக்கிறது என்பது நம்மில் பலருக்கும் தெரியும். ஆனால் கவலை வேண்டாம். சில எளிய வீட்டு வைத்தியங்கள் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலம் இந்த வலியை நாம் கட்டுக்குள் கொண்டு வர முடியும். மூட்டு வலி வந்தபின் அதை திறம்பட சமாளிக்கும் முறைகள் பற்றி இன்னைக்கு விரிவாக பார்க்கலாம். முதலில் நம் உடல் தோரணையை சரி செய்வதிலிருந்து தொடங்குவோம். நாம் நிற்கும் போதும் உட்காரும் போதும் சரியான தோரணையை கடைபிடிப்பது மிகவும் அவசியம். தோள்களை தளர்வாகவும் பின்னோக்கி சாய்த்தபடியும் வைத்திருப்பது கழுத்து மற்றும் முதுகு வலியை குறைக்கும். குறிப்பாக கணினி முன் வேலை செய்பவர்கள் முதுகுத்தண்டை நிமிர்த்தியபடி உட்காருவதிலும் பாதங்களை தரையில் தட்டையாக வைப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும். இது மூட்டுகளில் ஏற்படும் தேவையற்ற அழுத்தத்தை குறைத்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். அதேபோல் உறங்கும் நிலையும் முக்கியம். மல்லாந்து படுக்கும்போது முழங்கால்களுக்கு அடியில் ஒரு தலையணை வைப்பதும் ஒரு கழித்து படுக்கும்போது கால்களுக்கு இடையில் தலையணை வைப்பதும் இடுப்பு மற்றும் முழங்கால் மூட்டுகளுக்கு நல்ல ஆதரவை அளிக்கும். அடுத்ததாக காலணிகள். ஹை ஹீல்ஸ் போன்ற உயரமான காலணிகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இது உங்கள் உடல் எடையை சீரற்ற முறையில் பரப்பி இடுப்பு மற்றும் கால் மூட்டுகளில் அதிகப்படியான அழுத்தத்தை ஏற்படுத்தும். மென்மையான பாதங்களுக்கு ஆதரவளிக்கும் காலணிகளை அணிவது வலியை குறைக்க உதவும். நீண்ட நேரம் ஒரே இடத்தில் உட்கார்ந்திருப்பதை தவிர்த்து அவ்வப்போது எழுந்து நடப்பதும் சிறிய உடற்பயிற்சிகளை செய்வதும் மூட்டுகளின் நெகிழ்வுத்தன்மையை பராமரிக்க உதவும். பகல் உணவுக்கு பின் 15 முதல்